குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், எதிர்வரும் விசுவாவசு வருடம் சித்திரை மாத ராசி பலன் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். எப்போதும் சிரித்த முகத்தோடு எல்லோரிடமும் இனிமையாக பேசி அனைவரிடமும் சகஜியமாய் பழகக்கூடிய நட்பு மனப்பான்மை கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகி உள்ளார். இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முதல் 7.5 சனி பிடி முற்றிலுமாக விலகியது. மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன், ராகு, புதன் கிரகங்களோடு சேர்க்கை பெற்றுள்ளார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் குரு பகவான் நின்று உங்கள் ராசியை மகர ராசியை தனது 9ஆம் பார்வையால் பார்க்கின்றார். இதனால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சுகமான நித்திரை கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைய உள்ளது. எனவே இதன் அடிப்படையில் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைந்து வருவாய் திருப்தியை தரும். பொருளாதாரம் உயர்ந்து உங்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மனை கோளுதல், புதுமனை புகுவிழா, காதணி விழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும். உறவினர்கள் பலரும் உங்களை வீடு தேடி வருவார்கள். உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு உள்ளம் மகிழும். பிள்ளைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள். கோடைக்காலம் என்பதால் ஊட்டி, குற்றாலம், கொடைக்காலம் என்று குளிர்ந்த பிரதேசங்களுக்கு இன்ப சுற்றுலா குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். இதனால் உங்களுக்கு மனத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். இதனால் சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முதல் மரியாதைகள் கிடைக்கும். குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அரசியல் பிரமுகர்களுக்கு மேல் பதவிகள் கிடைத்து தேர்தல் வேலைகள் சூடு பிடிக்கும். இந்த சித்திரை மாதத்தில் வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு உத்தியோக ரீதியாக செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் சற்று மந்தமாக இருந்தாலும் மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் உண்டாகும். பெண்கள் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான சீருடைகளை சரிபார்த்து மேலும் புதிய சீருடைகளை தயார் செய்ய வேண்டிய என்ற எண்ணம் ஏற்படும் அவர்களுக்கு. இதனால் அவர்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். மேலும் கோடைக்காலம் என்பதால் பெண்கள் பிள்ளைகளை வெளியில் சென்று அதிக நேரம் ஊர் சுற்றாமல் மிகவும் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்வார்கள். இந்த வகையில் பெண்களுக்கு சற்று வேலை கனமும் கூடும். நன்கு முயன்று படித்து பிள்ளைகள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேற்கொண்ட வகுப்புகளுக்கு சென்று வர ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அனைத்து மாணவ மணிகளையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறது. இவர்கள் நல்ல முறையில் மதிப்பெண்களை பெற்று மேற்கொண்ட வகுப்புகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ மாணவ மணிகளுக்காக பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறது. இந்த சித்திரை மாதத்தில் பல சுப பலன்களை பெற உள்ள மகர ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாத வாக்கில் நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து
வணங்கி வழிபட்டு உங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி அம்மனை தரிசித்துவிட்டு வருவீர்கள். இதனால் குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்வதால் உங்களுக்கு சுப பலன்கள் அனைத்தும் குறை ஏதுமில்லாமல் கிடைக்கும். நீங்கள் மகர ராசி அன்பர்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கங்க.